ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரை நாம் துதிக்க 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 நம்முடைய வாழ்க்கையில அவர் ஒவ்வொரு காரியங்களாய் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து கொண்டே இருப்பார். அப்படியே கண்களை மூடி யாரையும் திரும்பி பார்க்க வேண்டாம். ஆண்டவரே, நீங்களும் நானும் தான்ப்பா. இந்த இடத்துல என்னை கூட்டிட்டு வந்ததற்கு ஒரு திட்டம் உண்டு. இந்த இடத்துல என்னை வைத்திருக்கிறதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அப்படியே கண்களை மூடி உங்க இருதயங்களை ஆண்டவருக்கு நேராய் திருப்பி, ஆண்டவரே இம்மட்டும் என்னை நடத்துனீங்கப்பா, ஒரு குறையும் வைக்கலையே ஆண்டவரே, ஒரு குறையும் வைக்கலையே. ஒருவேளை எத்தனையோ பேர் இந்த நாள்ல ஆண்டவரே எத்தனையோ வித சூழ்நிலைகளுக்காக அழுது தங்களுடைய வாழ்க்கையில புலம்பிக் கொண்டிருக்கிறாங்க. எத்தனையோ பேரு ஒருவேளை மருத்துவமனையில எத்தனையோ சூழ்நிலைகளுக்காய் கதறி கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் நல்ல ஒரு ஜீவன், நல்ல சுகம், நல்ல பலன், நல்ல உணவு, நல்ல உடையை கொடுத்து நம்மள இந்த இடத்துல அவர் வைத்திருக்கிறார். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு எத்தனையோ யுத்தங்களையும் செய்திகளையும் நாம் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனா எந்த சேதமும் நம்மளையும் நம்முடைய பிள்ளைகளையும் அணுகாதபடி கர்த்தர் இம்மட்டும் இந்த நிமிஷம் மட்டும் அவர் நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார். அந்த கிருபைகளை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. யாரும் மௌனமாயிருக்க வேண்டாம். இது மௌனமாயிருக்கிற காலம் அல்ல, இது மௌனமாயிருக்கிற வேளையும் அல்ல. ஆண்டவர்கிட்ட நீங்க நன்றி செலுத்துங்க. ஆண்டவரே, என்னை மட்டும் நீங்க பாதுகாத்தீங்களப்பா. ஒருவேளை எத்தனையோ நபர்கள், ஏதோ ஒரு நபர் நமக்கு எத்தனையோ விஷயம், ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சா அவங்க காலில் விழுந்து கிடக்கிறோமே, ஐயோ உங்களை மாதிரி வேற யாருமே இல்லைன்னு சொல்லி அவங்க கிட்ட அப்படியே சரண்டர் ஆகி அவங்க கூடயே கிடக்கிறோம். ஆனா உலகத்தை படைத்து நம்மை படைத்து நம்மளை வாழ வைத்து கொண்டிருக்கிற அந்த கர்த்தரை நம்ம நினைத்து பார்க்க வேண்டிய நேரம் இது. யாரும் பக்கத்துல உள்ளவங்களை பார்க்காதீங்க. ஐயோ நான் சத்தமா துதிச்சா என் பக்கத்துல உள்ளவங்க பார்ப்பாங்களோன்னு சொல்லி வெட்கப்படுகிற நேரம் அல்ல. நீங்க எவ்வளவுக்கு அதிகமாய் சத்தமிட்டு கூப்பிடுவீங்களோ அவ்வளவுக்கு அதிகமாய் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே ஒரு புதிய கிருபைகளை, புதிய நன்மைகளை அவர் செய்ய வல்லவரா இருக்கிறாரு. அப்படியே துதிக்க ஆரம்பிங்க. ஆவியானவரே, 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 எங்கள் மத்தியிலே ஒரு விசையாய் ஆவியானவருடைய பிரசன்னத்தின் மகிமை கடந்து வந்திருக்கிறதற்காய் உமக்கு நன்றி 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 பரிசுத்த ஆவியானவரே. அப்பா, இந்த நிமிஷம் வர என்னை மறக்கலப்பா. இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ பேர் நான் உன்னை நினைச்சுக்குவேன், இந்த நிமிஷத்துல நான் உன்னை வந்துருவேன், இந்த காரியத்துக்காக நான் உன்னை வந்துருவேன்னு சொல்லி சொன்ன எத்தனையோ நபர்கள் இந்த நாட்கள்ல உங்க வாழ்க்கையில திரும்பி பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. ஆனா கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தி வந்திருக்கிறாரே. உங்களை இந்த நிமிஷம் வர அவர் மறக்கலையே. நீங்க ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மறக்காத ஒரு நல்ல நேசர் எனக்காய் உண்டப்பா. அது நீங்க தான்ப்பா, அது நீங்க தான். உங்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் துதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே உங்களுடைய கிருபைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன்ப்பா. என்னை நடத்தி வந்த பாதைகளை நான் நினைச்சு பார்க்கிறேன். அது நிறைய கல் தான், நிறைய கரடு மேடு தான், நிறைய முட்கள் தான், நிறைய கண்ணீரின் பாதை தான்ப்பா. ஆனா கிருபையாய் கர்த்தரை நடத்தி வந்தீங்களே, அந்த கிருபை எத்தனை பெரியது என்று சொல்லி நம்மை நடத்தி வந்த கர்த்தரை நோக்கி, எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எபினேசர் நீர்தானையா இதுவரை உதவி நீரே. எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்களேன், நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா, வாழ்க்கையில பலவீன நேரங்களில்
அப்படியே கரங்களை வானத்திற்கு நேராய் உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஆவியானவரே, அப்பா என்னை மட்டும் நடத்தி வந்திருக்கிறீங்க ஐயா. அந்த கிருபைகளை நினைத்து, அந்த கிருபைகளை நினைத்து ஆண்டவரே நான் உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லி, ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம அன்பு செலுத்துவோம். ஆவியானவர்கிட்ட அப்படியே உங்க அன்பை வெளிப்படுத்துகிற விதம் என்னன்னா, நீங்க வாய்களை திறந்து துதிக்கிறது தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்களை திறந்து துதிக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நீங்க ஆண்டவர் மேல அவ்வளவு அன்பா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆண்டவரே என்னை பாதுகாத்தீங்க, என்னை நடத்தி வந்தீங்கப்பா. என் வியாதிகள்ல ஆண்டவரே நான் எப்படியோ மடிந்து போயிருக்கணும்ப்பா, எப்படியோ நான் மடிந்து போயிருப்பேன். ஆனா கர்த்தர் கிருபையா என்னை நிலைநிறுத்தி வச்சிருக்கிறீங்களே. உடைய அதிசயமான கிரியைகளை நான் திரும்பி பார்க்கிறேனப்பா, உடைய அதிசயமான செயல்களை நான் திரும்பி பார்க்கிறேன், நான் திரும்பி பார்க்கிறேன்ப்பா. நான் திரும்பி பார்த்து உங்களுக்கு நன்றி செலுத்துகிறேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல நீங்க நன்றி செலுத்துங்க. ஒரு எத்தனையோ பிரச்சனைகள்ல மாட்டிக்கொண்டிருந்த நேரத்துல அவர் அதிசயமான கரங்களை நமக்காய் விரித்தார் அல்லவா. அவருடைய சிலுவையில அத்தனை சொட்டு ரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக அவர் கொடுத்து தீர்த்து இந்த நாள்ல அவருடைய பிள்ளைகளாய் சொந்த ஜனங்களாய் நம்மை தெரிந்தெடுத்து வைத்திருக்கிறாரே. அது எத்தனை பெரிய கிருபை, எத்தனை பெரிய கிருபை. ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அவருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஆண்டவரே உண்மையில் நான் அன்பா இருக்கிறேன்ப்பா, உங்களை இன்னும் நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களை இன்னும் நான் நேசிக்கிறேன்ப்பா, உங்க மேல நான் அன்பா இருக்கிறேன்னு சொல்லி வாய்களை திறந்து நீங்க சொல்லுங்களேன். ஒருத்தங்களை நம்ம பிடிக்கும்னு சொன்னா அவங்க கிட்ட போய் கிடப்போம்ல, அவங்க காலிலேயே கிடப்போம்ல, அவங்க பாதத்தருகளையே கிடப்போம்ல. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆனா அந்த மனுஷர்களால எந்த நன்மையும் நமக்கு திரும்பி இல்லை. ஆனா வானத்தையும் பூமியும் படைத்த நம்முடைய தகப்பன் நம்ம ஒரு நிமிஷம் நீங்க துதி ஏறெடுக்கிற இந்த இடத்துல கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நீங்க துதிக்கிற துதிக்கு அவர் பிரதிபலனாய் அநேக காரியங்களை, அநேக கட்டுகளை, அநேக சூழ்நிலைகளை இந்த நாளில் அவர் முறியடித்துக் கொண்டிருக்கிறார். எதெல்லாம் தடை கற்களாய் உங்களுக்கு முன்பதாய் நிற்கிறதோ இந்த நேரத்தில் நீங்க துதிக்கும் பொழுது துதிக்க 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 அவருடைய கிருபை நமத்திலே பெருகி கொண்டிருக்கிறது. உங்க வாழ்க்கையில பெருகி கொண்டே இருக்கிறது. உங்க வாழ்க்கையில் உள்ள கட்டுகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இப்பொழுது 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 அவர் எல்லாவற்றையும் முறியடித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே இன்னும் உங்களை நான் நேசிக்கிறேன்ப்பா, இன்னும் உங்களை நேசிக்கிறேன்னு சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவேன், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 நல்ல தகப்பனே, ஆராதனை ஆராதனை ஆவியானவரே, ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா. தகுதியே இல்லாத என்னை கண்டீரே நன்றி ஐயா. ஒன்றுக்குமே உதவாத என்னை கண்டீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை ஆராதனை எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு அதிகமாய் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என் துதி எல்லாமே உங்களுக்கு தான், ஆண்டவரே என்னுடைய துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் ஆண்டவரே உங்களுக்கு தான் சொல்லி உலகின் ஆழத்திலிருந்து என்னுடைய பரம தகப்பனுக்கு ஆராதனை 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 ஆராதனை
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே. ஆண்டவரே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வலி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. எத்தனை நேரம் அந்த இருள நம்ம மாட்டிட்டு முடிச்சுட்டு இருந்திருக்கோம். ஆண்டவரே, எல்லா சூழ்நிலையும் விடுவித்தீங்களேப்பா, உமக்கு நன்றின்னு சொல்லி. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்க பாதத்தில் ஆண்டவரே நான் விழுந்துடுறேன்ப்பா. ஆண்டவரே, என் தஞ்சம் நீங்க தான், என் கோட்டை நீங்க தான்ப்பா, என் புகலிடம் நீங்க தான், என் அடைக்கலம் நீங்க தான் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியான இடத்துல சொல்லுங்க. நீங்க பேச ஆரம்பிங்க. ஆண்டவரே, எனக்கு எல்லாமே நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. ஆண்டவரே, நான் நிறைய நேரம் ஒருவேளை புலம்பி இருக்கலாம், அழுதுருக்கலாம், ஆனா எனக்கு எல்லா சூழ்நிலையில நான் எப்படி இருந்தாலும் எனக்கு தஞ்சம் நீங்க தான்ப்பா, தஞ்சம் நீங்க தான் சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. அப்பா, நீங்க தான் எனக்கு எல்லாமே. ஆண்டவரே, இந்த நாள்ல ஒரு புதிய மகிமை, ஒரு புதிய அதிசயத்தின் கரம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஆண்டவரே எதெல்லாம் ஆண்டவரே நான் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிறேனோ, இந்த ஆராதனை வேளையில அப்படியே நான் துதிக்க ஆரம்பிக்கும் பொழுது, நான் துதிக்கும் பொழுது ஒரு புதிய மகிமை, புதிய தேவ பிரசன்னம் என் மேல அமரணும்னு சொல்லி நீங்க கேளுங்க. கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆவியானவர் அப்படியே நீங்க துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, என் மேல நீங்க உங்களுடைய பரிசுத்த பிரசன்னத்தின் மகிமை இப்பொழுது நான் துதிக்கும் பொழுது, துதிக்கிற இந்த வேளையில ஆண்டவரே என் மேல உங்களுடைய பரிசுத்த நிழல், பரிசுத்த அபிஷேகம் ஆண்டவரே என் மேல இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் தாகமுள்ள எல்லா ஆத்துமாவையும் அவர் நிரப்ப வல்லவராயிருக்கிறார். தாகத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுதே 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 அவருடைய அபிஷேக தைலத்தினால அவர் நிரப்புகிறதற்கு அவர் இந்த இடத்துல வந்திருக்கிறார். கேளுங்க. ஆண்டவரே, வாஞ்சியுள்ள ஆத்துமாவை ஆண்டவரே மான்கள் நீரோடைய வாஞ்சித்து கதறுகிறது போல ஆண்டவரே உம்மை நோக்கி நான் கதறுகிறேன் ஐயா. என் மேல உடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிழல் இப்பொழுதே 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 அமர வேண்டும் என்று சொல்லி அந்த கடைசி கால அபிஷேகத்தின் மகிமை இப்போ என் மேல இறங்கணும்னு சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் பரிசுத்த ஆவியானவருடைய மகிமை இப்பொழுதே 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 கடைசி கால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும் காலம் இதே, தேவ ஆவியால் நிரப்பிடுமே. உற்சாகமாய் கரங்களை தட்டி பரிசுத்தால அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் ஊற்றப்படும் காலம் இதே, தேவ ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் என் மேல இறங்குங்கன்னு சொல்லி அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுதே, தூய ஆவியால் நிரப்பிடுமே. என் மேல இப்பொழுதே அக்கினியாய் இறங்கிடுமே. வாஞ்சையோடு கேட்கிற பிள்ளைகள் மேல ஆவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுதே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே.
எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. வாஞ்சையோடு எலும்புகளின் பள்ளத்தாக்கில் ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடுமே, தீர்க்க தரிசனம் உரைத்திடவே. அமலை பொழுதே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுதே, துயாவியால் நிரப்பிடுமே. மாஷம் கலரபா அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுதே, துய நதியாக பாய்ந்திடுதே. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. இன்னும் ஆஞ்சியா கேளுங்களேன். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. என் மேல இப்பொழுதே அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுதே, பெரும் காற்றாக வீசிடுமே, ஜீவ நதியாக பாய்ந்திடுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆண்டவரே உம்முடைய பெருமழையின் அந்த இறைச்சலின் சத்தம் ஆண்டவரே இப்பொழுது உம்முடைய உள்ளங்கையளவு மேகம் ஆண்டவரே எங்கள் மத்தியில பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தின் மகிமை ஆண்டவரே வாஞ்சையோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் இப்பொழுதே உம்முடைய அபிஷேக தைலத்தினால ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையில உம்முடைய பிரசன்னத்தின் மகிமை ஆண்டவரே எங்கே நீங்க உண்டோ அங்கே விடுதலை உண்டுன்னு சொன்னீங்களப்பா. இப்பொழுது விடுதலையோடு நிற்கிற ஆண்டவரே தாகத்தோடு நிற்கிற இந்த பிள்ளைகள் மேல ஆண்டவரே இவர்கள் துதிக்கிற இந்த வேளையில ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய விடுதலை, ஒரு புதிய பிரசன்னத்தை கர்த்தர் நிர்வகிக்கிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய மகிமையின் தேவ கரம் அப்பா எங்க மேல எங்க மத்தியிலே நீர் பிரசன்னராய் எழுந்தருளினதற்காய் ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே எங்க மத்தியில உம்முடைய மகிமை ஆண்டவரே நீங்க இறங்கி வைத்திருக்கிறதற்காய் உமக்கு நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய கிருபை எங்களை இன்னும் அதிகமாய் தாங்குகிறதற்காய் நன்றி. ஒரு நிறைய குழப்பத்தோடு ஐயோ அவ்வளவுதான் சொல்லி முடிந்து நிற்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், அந்த மகளே முடிவல்ல, இனிதான் உன் துவக்கம். ஒருவேளை நிறைய முடிவுகளை பார்த்து நீங்க சோர்ந்து போய் ஐயோ நம்ம எதற்கு உயிர் வாழணும்னு சொல்லி ஒரு நிறைய தோல்விகளோடு கூட வந்து உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா கர்த்தர் இந்த ஆராதனை வேளையில சொல்லுகிறார், மகளே உன் வாழ்க்கையில ஒரு புதிய துவக்கத்தை நான் உண்டு பண்ணுகிறதற்கு இந்த இரவு வேளையில நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. வாஞ்சியாய் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே கலக்கத்தோடு நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் ஆண்டவரே அவங்க கேட்கிற காரியங்களை கர்த்தராம் என்றும் ஆமென் என்றும் நிறைவேற்றுகிற இந்த மகிமையை நினைத்துமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. யாவரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே என் துதி ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்தீங்க அப்பா, நீங்க ஏறெடுத்து கொண்டீங்க, உமக்கு நன்றின்னு சொல்லி உள்ளத்திலிருந்து ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அப்பா. உம்முடைய கிருபை அளவுக்கு அதிகமாக எங்க மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய மகிமையை இன்னும் அதிகமாய் ஆண்டவரே இந்த இடத்துல நீங்க வைங்கப்பா, இன்னும் அதிகமாய் இந்த இடத்துல உம்முடைய கிருபை இறங்கட்டும். உடைய கரத்துல எங்களை தரையை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்க துதி ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் நீர் அங்கீகரித்ததற்காக உமக்கு நன்றி. எங்களை தரையை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆளுகை செய்யுங்க, பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம் பிதாவே, ஆமென்.